வணக்கம் யுவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அந்த சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சிவன் கோவில் தான். இந்த சிவனை நாம வழிபாடு செஞ்சா உலகத்துல இருக்க எல்லா சிவன் கோவில்லையும் இருக்கிற சிவனை வழிபட்டதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எங்கேயோ பாவம் செஞ்சிருந்தாலும் நாம இங்க போய் இவரை வணங்கினாவே போதும், அந்த பாவம் நம்மளை விட்டு போயிடும். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில இருக்கிற பூமிநாதர் கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவிலை பத்தின தகவல்களை தான் நாம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அருப்புக்கோட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல திருச்சுழி இருக்குது. இங்க இருக்கிற சிவன் பெயர் பூமிநாதர் திருமேனிநாதர், அம்பாள் துணைமாலை அம்மன். சுந்தரர் இந்த பகுதிக்கு வந்தப்ப வழி எல்லாமே சிவலிங்கங்களா தெரிஞ்சதுனால மறுபக்கத்துல இருந்தே இந்த சிவனை பத்தி பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பான விஷயம் என்னன்னா, சிவன் இங்க திருமண கோலத்துல இருக்கிறாரு. அதனால திருமண தடை நீங்கிறதுக்காகவும் வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிவராத்திரி அன்னைக்கு ஒரு வில்வ இலையால இந்த சிவனை நாம அர்ச்சனை செஞ்சா உலகத்துல இருக்க எல்லா சிவாலய சிவனையும் நாம வழிபட்டதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். கோவிலோட பிரகாரத்துல முதல்ல விநாயகர் இருக்கிறாரு. பிரகாரத்தை நாம சுத்தி வரும்போது பிரளயநாதர் அப்படிங்கிற பேர்ல சிவன் சன்னதியும் இருக்குது. அதாவது இந்த பகுதியில பிரளயம் வந்தப்ப சிவன் அந்த பிரளயத்தை சுழிச்சு பாதாளத்துக்கு அனுப்புனாராம். அதனால இந்த சிவனுக்கு பிரளயநாதர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த சிவன் மூலவரை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கிறாரு. இங்க இருக்கிற மூலவரான திருமேனிநாதர் சுயம்புவா உருவானவர். இதுதான் அம்பாள் சன்னதி. அம்பாள் சன்னதி தனி கொடிமரத்தோட இருக்குது. அம்பாளோட சன்னதியில ஸ்ரீ சக்கரமும் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கோவில்ல இருக்க தூண்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன சிற்பங்களை ரொம்ப அழகா செதுக்கி இருக்கிறாங்க. இதுல ஒரு சிவலிங்க சிற்பம் இருக்கு. இந்த சிவலிங்கத்துக்கு கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ரமண மகரிஷி பிறந்தது இந்த ஊர்ல தான். நாம எங்கேயோ பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவம் தீர்றதுக்காகவும் இங்க வந்து இவர்கிட்ட வேண்டிக்கலாம். ஒரு தலை 3 உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிருகம் ஒண்ணு பறவையோட தலைய வாயில வச்சிருக்குது. அதுக்கு மேல பாம்பு ஒண்ணு தவளைய பிடிக்கிற மாதிரியும் சிற்பம் செதுக்கி இருக்கிறாங்க. ரொம்ப சின்னதா கண்ணப்ப நாயனாரோட சிற்பத்தை செதுக்கி இருக்கிறாங்க. இங்க நாயன்மார்களோட சிலைகள் இருக்கு. இதுல அகலிகை, கௌதம முனிவர் இவங்களோட சிலையும் சேர்ந்தே இருக்குது. கோவிலோட தூண்கள்ல சின்ன சின்ன சிற்பங்கள் மட்டும் இல்லாம அந்த காலத்துல வரைஞ்ச ஓவியங்கள் கூட இருக்குது. இந்த கோவில்ல முருகனோட சிலைகள் நிறையவே இருக்குது. அம்பாள் சன்னதி, அப்புறம் சிவன் சன்னதி, சுற்றுப்பிரகாரம், இது எல்லாத்துலயுமே முருகன் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தண்டாயுதபாணி அப்படிங்கிற பேர்ல முருகன் ஒரு சன்னதியில இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி சின்ன கொடிமரமும் இருக்குது. இதுதான் சிவன் சன்னதி. இந்த சிவன் சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்ன மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தோட தூண்கள் எல்லாத்துலயுமே சின்ன சின்னதா ரொம்ப அழகா சிற்பங்கள் செதுக்கி இருக்காங்க. சுயம்புவா இருக்கிற திருமேனிநாதரை தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம். நீங்களும் இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.